Hello friends, நாம முன்னாடி count function எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ count if எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ டைப் 1ல இருக்கிற வேல்யூஸ்க்கு ஏதாச்சும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி காட்டலாமா? ஸோ வாட்டர் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுற மாதிரி காட்டலாம். இஃப்னாவே ஒரு கண்டிஷன், இஃப் வாட்டர் எவ்வளோ இருக்குது, இல்லை கிராஸ் இங்கே டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னவே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கவுண்ட் இஃப் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் ஃபுல்லாகவும் செலக்ட் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை எனக்கு இந்த டைப் 1 மட்டும்தான் வேணும்னாலும் டைப் 1ல் இருக்கிற டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கோ. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு டவுன் ஆராவும் மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இல்லை ட்ராக் பேட்லேயும் கிளிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரைட்டீரியா இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. வாட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 6 இருக்குது. ஸோ நான் இதையே இப்போ சைடில் வச்சுட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் வருது பார்த்தீங்களா, ட்ராக் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 காட்டுது, ஏன்னா இங்கே எதுவுமே நான் டைப் பண்ணல. இப்போ இங்கே வந்து கிராஸ் கொடுக்குறேன். கிராஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது அப்படின்னு காட்டுது பாருங்க. நெக்ஸ்ட் வேறு எதாவது டைப் பண்ணிக்கலாமா? ராக், அது 1 இருக்குது அப்படின்னு. ஸோ எதுக்காக நம்ம அந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம இங்கே இடத்துல ட்ராக் பண்ணும் போது அந்த ஃபார்முலாஸும் பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா E8 இருந்துச்சு, இங்கே E9க்கு அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவுண்ட் இஃப்லேயே வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஈக்குவல் கொடுத்துக்கிட்டு கவுண்ட் இஃப் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே டோட்டலில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு எனக்கு 310 எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதனால் 310 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஆகே நான் இங்கே 310க்கு பதில் இப்போ 400 பார்க்கணும்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடையும் இந்த ஃபார்முலாஸை நம்ம உள்ளே போய் மாற்றிக்க வேண்டாம். ஸோ நான் ஈஸியாக அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு 400 வரணும், டோட்டல் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் இங்கே ஃபார்முலா கொடுக்குறேன். ஈக்குவல் கொடுத்துட்டு கவுண்டிஃப் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அகைன் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன வேல்யூ கொடுக்க அது ஷோ பண்ணணும். அதுக்காக நம்ம அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ 400ல் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, 0. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறேன். 400க்கு பதில் அகைன் 310 கொடுக்கலாமா? 2 இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு 300 அபவ் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென்னா 300க்கு சூஸ் பண்ணுறேன்னா 300க்கு மேலே, ஈக்குவல்னா 300 சேர்ந்து வரும். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அப்போ 18 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் வெறும் 310ன்னு போட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை என்ன பண்ண வேண்டியது இருக்கும், சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த செல்லிலே நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டு அகைன் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சொல்லியும் கொடுத்துக்கலாம். அகைன் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணனாலும் கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பதில் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துட்டு 300க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.